ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனான் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ராகவாஷ்டகமிஷ்ட சித்தித அச்சுதாஸ்ரய சாதகம் முக்தி புக்தி பலப்ரதம் தனதான்ய சித்தி விவர்தனம் ராமச்சந்திர கிருபா கடாட்சத மாதரேன சதா ஜபேத் ராமச்சந்திர பதாம்புஜத்வய சந்ததார்ப்பித மானச. உயர்ந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய சரித்திரத்தை நாராயண பட்டத்திரி 34வது தசகத்தில் வர்ணிச்சிருக்கார். சரித்திரம், விஸ்வாமித்ர மகரிஷி யஜ்ஞ சம்ரக்ஷணத்துக்காக ராமலட்சுமணால அழிச்சுட்டு போய் ஒரே மரத்தடியில ராமனும் லட்சுமணனும் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல எந்த மரத்தடியில படுத்துட்டு இருக்காளோ அந்த மரத்தையும் சேர்த்து விஸ்வாமித்திரர் பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கார். காலம்பர பிரம்ம முகூர்த்தமானது நெருங்கின்றிருக்கு, கிழக்கு வெளுக்க போறது. அப்ப விஸ்வாமித்திரர் ராமனுடைய சயன கோலத்தை ரசிச்சவர் ராமனை சுப்பிரபாதம் பாடி எழுப்பக்கூடிய பாக்கியத்தையும் தானே அடையணும்னு ஆசைப்பட்டு ராமா எழுந்திருன்னு சுப்பிரபாதம் பாடி எழுப்புறார். அந்த சுப்பிரபாத ஸ்லோகம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரசித்தியான ஸ்லோகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமன்மிகம். வால்மீகி ராமாயணத்துல வரக்கூடிய இந்த ஸ்லோகம் தான் பின்னாடி சுப்பிரபாத ஸ்லோகமாக அமையிறது. ராமனை எழுப்பக்கூடிய சந்தர்ப்பத்துல ராமா எழுந்திருன்னு எழுப்பணும். ஆனா ராமா எழுந்திருன்னு எழுப்பாம கௌசல்யா சுப்ரஜாக, ஏ ராமா, உன்னை பெற்றெடுப்பதற்கு உங்க அம்மாவான கௌசல்யை என்ன புண்ணியத்தை பண்ணாலோன்னு ராமனை எழுப்ப வந்தவர் தாயார வாழ்த்த ஆரம்பிச்சாராம். தர்மம் என்னன்னா, ஒரு குழந்தை நன்னா இருந்தாலும் வளர்ப்புல சரியா இல்லைன்னாலும் யாருமே தகப்பனார தப்பு சொல்லவே மாட்டா, அப்பா வம்புக்கே போக மாட்டா, அம்மாவைத்தான் பிடிச்சு எழுப்பாளாம். இப்படி உங்க அம்மா உன்னை வளர்த்துட்டாளேன்னுவா. அதற்கு ஒரு உதாரணம், ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வளர்ப்பு பெருமையை சொல்ற சமயத்துல உண்மையா இவர் சுப்பிரபாதத்துல என்ன சொல்லி இருக்கணும்? தாசரதே சுப்ரஜா ராமா, உன்னை பெற்றெடுப்பதற்கு அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டி யாகங்கள்லாம் பண்ணி உங்க அப்பாவான தசரதர் என்ன புண்ணியத்தை அடைஞ்சாரோன்னு சொல்லி இருக்கணும். தசரதரை பத்தி வாயே திறக்கல. கௌசல்யா சுப்ரஜாகா, உங்க அம்மா புண்ணியம் பண்ணாலே. கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் சேஷ்டிதங்கள்லாம் பண்ணா, எங்க பார்த்தாலும் வெண்ணையை திருடிட்டான் பாலை திருடிட்டான்னு ஒரே புகார் புஸ்தகமே எழுதுறா. அதனால அங்க யசோதைய என்ன சொன்னா பாராட்டல. அப்ப கூட நந்தகோபுரத்துல யாருமே கண்ணனை பத்தி எந்த விஷயத்தையும் சொல்லல. இப்படி கண்ணனை வளர்த்திருக்காளேன்னு சொல்லும் போது வெற்ற வெறிதே பேயாக வளர்த்தாளேன்னு யசோதையத்தான் எந்திரிச்சாளாம். நன்னா இருந்தாலும் அம்மா, குழந்தை கெட்டு இருந்தாலும் அம்மா. இதற்கு உதாரணம் ராமாவதாரத்துல ஒண்ணு, கிருஷ்ணாவதாரத்துல ஒண்ணு. ராமனுடைய அம்மாவான கௌசல்யா சுப்ரஜாகா, மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே அப்படின்னு ராமனுடைய தூங்குற அழக பார்த்த உடனேயே கௌசல்ய ஞாபகம் வந்துருத்தான். அதனால தான் கௌசல்யா சுப்ரஜா ராம. விஸ்வாமித்திரர் எந்த நேரத்துல இந்த ஸ்லோகத்தை சொன்னாரோ, சுப்பிரபாதம் அப்படின்னு சொன்னாலே, ஏன் திருமலையில கூட இன்னைக்கு எழுப்பப்பட வேண்டியவன் ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான். ஒரு நாளாவது அவனை உத்திஷ்ட பாலாஜின்னு ஸ்லோகம் சொல்லி இருக்குமா? 3 மணிக்கு சுப்பிரபாதம் அப்படின்னா கௌசல்யா சுப்ரஜா ராமா, ராமனா எழுந்துக்கோ, கண்ணனா அமர்ந்துக்கோ, திருவேங்கடமுடையானாக வினாவேங்கடேசம் நனாதோ நனாதன்னு எழுந்து நின்ற திருக்கோலத்துல காட்சியை கொடுன்றோம். அதனால தான் திருவேங்கடமுடையானுடைய சன்னதியில திருமலையில இன்னைக்கும் ஒரு புறம் ராமன் லக்ஷ்மணன் சீதை ஹனுமாரோட எழுதி இருக்கா, மற்றொரு புறத்துல ராதா ருக்மிணி சமேத கண்ணன் இருக்கார். புனர்வசு இன்னைக்கு திருமலையில ஸ்ரீனிவாசனுக்கு சாயங்காலம் சகஸ்ர தீபாலங்காரம் கிடையாது, ராமச்சந்திரமூர்த்திக்கு தான். ரோகிணி இன்னைக்கு கண்ணனுக்கு தான், ஸ்ரீனிவாசனுக்கு கிடையாது. காரணம், இப்ப பாடின சுப்பிரபாத ஸ்லோகம் திருவேங்கடமுடையான் வரைக்கும் கலியுகத்துல வந்திருக்கு. கௌசல்யா சுப்ரஜா ராமா, ராமா எழுந்திருந்தார். பண்ண வேண்டிய
காரியங்கள்லாம் பண்ண வேண்டாமா? ஆன்மீகங்களான நித்திய அனுஷ்டானங்களை பண்ண வேண்டாமா? எழுந்திருன்னு ராமனை எழுப்புறார். ராமனைத்தானே எழுப்பினார். கூட இன்னொரு கையை பிடிச்சிட்டு லக்ஷ்மணன் வந்திருக்கானே, அந்த குழந்தையை எழுப்பவே இல்லையே ஸ்லோகத்துல. இல்ல லக்ஷ்மணன் ஏதாவது ராத்திரி தூங்கச்சே உருண்டு போய் சரை நதியில விழுந்துட்டானா? ஏன் லக்ஷ்மணனை இவரை கவனிக்கலன்னா சூக்ஷ்மம் தெரியுமா யாருக்கு? விஸ்வாமித்திரருக்கு. மகாவிஷ்ணுவே ராமனாக வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். வைகுண்டத்துல மகாவிஷ்ணுவனுடைய படுக்கை யாரோ, சென்றால் குடையாம், இருந்தால் சிம்மாசனமாம், நின்றால் மரவடியாம்னு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆதிசேஷனே எங்க லக்ஷ்மணனாக வந்திருக்கா. அதனால அனந்த பிரதிமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ய சதப்பரான்னு லக்ஷ்மண சுவாமி ஆதிசேஷன் பகவானுடைய படுக்கை. எவனாவது ஒருத்தன் படுக்கையில படுத்துன்னு இருக்கிறவனைத்தான் சுப்பிரபாதம் பாடி எழுப்புவானே தவிர, நாம இவ்வளவு சுப்பிரபாதம் கேள்விப்பட்டிருக்கமே, யாராவது ஒருத்தர் எந்த திருக்கோயிலையாவது படுக்க சுப்பிரபாதம்னு கேள்விப்பட்டிருக்குமோ? கிடையாது. ஒருத்தனை எழுப்பினா வீட்டுல தூங்கிந்தா கூட அவன் படுக்கையை சுருட்டின்று எழுந்துருவான். அதுபோல ராமனை எழுப்பினால் ராமனுடைய படுக்கையான லக்ஷ்மணனும் எழுந்துப்பார் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை பண்ணி ராமன் லக்ஷ்மணன் இவா ரெண்டு பேரும் எழுந்துக்க, லக்ஷ்மணனோடையும் ராமனோடையும் விஸ்வாமித்திர மகரிஷி அனுஷ்டானங்களை சரையு நதிக்கரையில முடிச்சுண்டு, குருவாயூரப்பா தாங்கள் பண்ண வேண்டிய யாகம் செய்ய வேண்டிய இடமான சித்தாசிரமத்தை நோக்கி கோதண்டி கௌசிகஸ்ய கிரதுவரமவிதோ லக்ஷ்மணே நானுயாதக யாதோ பூஸ்தாதவாஹ முனிகதிதமனுத்வல்த்வ சாந்தத்வகேதக. தகப்பனாருடைய வார்த்தையை கேட்டதுனால ராமனுக்கு இவ்வளவு பெருமைகள்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாராம். தகப்பனார் நீ போயிட்டு வான்னார். யாரோ ஒருத்தரோட திடீர்னு கிளம்பி போக சொல்றேன், காட்டுல போக முடியாது, கஷ்டங்கள்லாம் பட முடியாதுன்னு சொல்லாம தாத்தவாச்சா அப்பாவனுடைய வார்த்தையை கேட்கறத சின்ன வயசுலேருந்தே குருவாயூரப்பா நீ ராமச்சந்திரமூர்த்தியாக அனுஷ்டிச்சியாமேன்னு சொல்ல, விஸ்வாமித்திரர் ராமனோடையும் லக்ஷ்மணனோடையும் அந்த சரையு நதி கரையிலேந்து கிளம்பி சித்தாசிரமத்தை நோக்கி போயின்னு இருக்கார். போகட்டும், அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை உடனே நம்ம அடைஞ்சிடலாம். திருக்கோயில் உங்களுக்கு கவனத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் ஆரணி தச்சூர் மார்க்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய கொசப்பாளையம் என்ற ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய கோதண்டராமர் வீர ஆஞ்சநேயருடைய திருக்கோயிலை வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இதோ ஆச்சரியமான சுதர்சன மூர்த்தி தனி சன்னதியாக நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். சுதர்சன மூர்த்தி மற்ற சன்னதிகளில் இருப்பது போலவே சுதர்சன சக்கரத்தின் நடுவிலே ஒரு திருவடியை முன்னும் மற்றொரு திருவடியை பின்னுமாக வைத்து நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றார். 16 திருக்கரங்களிலே 16 விதமான ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு ஆச்சரியமாக சேவையளிக்கக்கூடிய சுதர்சனமூர்த்திக்கு பின்புறம் வழக்கமாக அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சியளிக்கக்கூடிய யோக நரசிம்மர் இங்கும் தான் அனைத்து திருக்கரங்களிலேயும் சுதர்சனாழ்வானான சக்கரத்தாழ்வானை தாங்கிக் கொண்டு யோக பட்டயங்களோடு சாந்தமான முகத்தோடு காட்சியை அளிக்க, இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் அடுத்த சன்னதியை நோக்கி நகர்கின்றோம். இங்கு ராமனுடைய திருத்தலத்திலே வேணுகோபாலன் மூலமூர்த்தியாக தனி சன்னதியாக நமக்கு சேவையை அளிக்க துவங்கிவிட்டார். ஒருபுறம் ராதா பிராட்டி, மற்றொரு புறம் ருக்மிணி பிராட்டி, நடுவிலே வேணுகோபாலன். ஆகா, இந்த வேணுகோபாலனுடைய திவ்ய தரிசனம் நாராயணிய ராமாயணத்திலே ராமனோடு சேர்ந்து நமக்கு இன்றைய தினத்திலே பற்பல பலன்களை அளிக்க வல்லதாக அமைந்துள்ளது. மூலவரான இந்த எம்பெருமான் தனி சன்னதியாக நின்ற திருக்கோலத்திலே இரு கைகளிலேயும் வேணுகோபாலன் அல்லவா லாபகமாக புல்லாங்குழலை தான் தாங்கிக் கொண்டு அழகாக மற்ற 2 திருக்கரங்களிலே சங்கு சக்கரமானது மிளிர சாந்தமான திருமுகத்திலே ஊர்த்வபுன்றத்தை தான் சார்த்திக் கொண்டு கண்கள் அகல விரித்து திறந்திருக்க தன்னுடைய திருவடி தரிசனத்தை ஒரு திருவடி மேல் வேணுகோபாலனுக்கு உகந்த திருக்கோலமாக மற்றொரு திருவடி மேல் தாங்கிக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய வேணுகோபாலன் திருவடியிலிருந்து திருமுடி வரை நம்முடைய பாவங்களை போக்கக்கூடியவனாக காட்சி தர, அவனுக்கு ஒரு புறத்திலே ராதா பிராட்டியானவள் தன்னுடைய பிரேம பக்தியினாலே வேணுகோபாலனையே ஆச்சரியமாக தரிசித்துக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே தாமரை பூவை கையிலே ஏந்திக் கொண்டு காட்சியை அளிக்கின்றார்.
மற்றொரு புறத்திலே மகாலட்சுமியின் உருவமான ருக்மிணி பிராட்டியானவள் ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா என்று 7 ஸ்லோகங்களிலே கண்ணனை கட்டி போட்ட மகாலட்சுமியினுடைய உருவமான பிராட்டியும் தானும் கையிலே தாமரை புஷ்பத்தை தாங்கிக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்க இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் நாராயணிய ராமாயணத்திற்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் தொடர்கின்றார். முனிவச்சன பலாத் தாட்டகம் பாட்டயித்வா. குருவாயிரப்பா, முனிவச்சன பலாத் தாட்டகம், சித்தாசிரமத்தை நோக்கி போயிண்டே இருக்கிற வழியில தாடகையினுடைய வதமான ஒரு சரித்திரத்தை நாராயண பட்டத்திரி இங்க வர்ணிக்கிறார். வால்மீகி, கம்பர் முதலியவர்கள் எல்லாம் ஆச்சரியமாக வர்ணித்த கதைகளை ஒரே வரியில பல அர்த்தங்களை உள்ளடக்கி சொல்லுவதுதான் நாராயணியத்தினுடைய ஒரு வைபவம். விஸ்வாமித்திரர் 2 பேரையும் அப்படி கையில அழிச்சுட்டு போயிட்டு இருக்கச்சே சித்தாசிரமம் நெருங்கிட்டு இருக்கு. அப்ப எங்க பார்த்தாலும் ஒரே இருள் சூழ ஆரம்பிச்சது. பயங்கரமான ஒரு சிம்ம கர்ஜனை. காட்டிலேந்து எங்க வரதுன்னு தெரியாம கல்லும் மல்லும் மண்ணுமாக யாரோ தூக்கி எறிகிறா. என்னன்னு புரியல. ராமலட்சுமணர் அப்படி பின்வாங்கறா. அப்ப விஸ்வாமித்திரர் சொன்னார், ராமா லட்சுமணா பயப்படாதீங்க, முனிவச்சன பலா தாட்டகம் பாட்டயித்வா. பயங்கரமான ராட்சசி தாடகன்னு ஒருத்தி இங்க வசிச்சுட்டு இருக்கா. உலகத்துக்கே ஒரு துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கா. இப்ப அவ வருவா. அவ வந்த உடனே நான் உனக்கு உத்தரவு போடுறேன். ராமா, ஒரு பானத்தை எடுத்து தாடக மேல பிரயோகம் பண்ணி நீ அழிக்கணும்னு சொல்லிண்டே இருக்கச்சே குருவாயிரப்பா, பயங்கரமான சப்தத்தோட தாடக வந்து அங்க கர்ஜிக்கிறா. விஸ்வாமித்திர மகரிஷே, இப்போ உங்களை விழுங்க போறேன். யார் அந்த சிறுவர்கள்? அவர்களை விட்டுடுறேன். அவர்களை ஓடி போயிட சொல்லுங்க. நீங்க தான் எனக்கு விரோதி, குழந்தைகள் எனக்கு வேண்டாம்னு ஹானு வாயை திறந்த உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், தாட்டகம் பாட்டயித்வா. ராமா, காலதாமதம் பண்ணாத, உடனே பானத்தை எடு, தாடகையை அழிச்சுடுன்னு சொன்ன உடனே ராமன் யோஜனை பண்ணாராம். என்ன யோஜனைன்னா, முதல்ல நம்ம ராமாவதாரம் பண்ணி வில்ல எடுத்துட்டு வெளியில வந்து அழிக்க கூடியதுன்றது ஒரு பெண்ணாகவா இருக்கணும். நம்ம குருவான விஸ்வாமித்திரர் ஒரு பெண்ணை அழிக்க சொல்றாரு, இது பாபம் இல்லையா? வீரனுக்கு அழகு இல்லையே அப்படின்னு ராமன் கொஞ்சம் கலங்கினார். பார்த்தார் விஸ்வாமித்திரர், ராமா உன்னுடைய கலக்க எனக்கு புரியுறது. பெண்ணை அழிக்க சொல்றனே நினைக்காத. பெண்ணல்ல இவள் ராமா, பேய் இவள். இவளை அழிக்கிறதுனால உலகத்துக்கு நன்மை ஏற்பட போறது. உலகத்துக்கு நன்மை ஏற்படக்கூடிய இந்த ராட்சசியினை அழிக்கலாம், கவலைப்படாத, நீ உடனே பானத்தை எடுனார். விஸ்வாமித்திரத்துல ராமன் சொன்னார், இவ்வளவு தூரம் நீங்க சொல்லணுமா? எங்க அப்பா உங்ககிட்ட ஒப்படைக்கச்சே விஸ்வாமித்திரருடைய ஒரு வார்த்தையை நீங்க கேட்டால், நல் தந்தை நீ, தனித்தாயும் நீ, இவர்க்கு எந்தை தந்தனர்? அப்பா, அம்மா, குரு, தெய்வம் 4 பேருடைய வார்த்தையை ஒரே சந்தர்ப்பத்துல கேட்ட பலன் ஏற்படும் சொல்லியிருக்கார். அதனால 4 ஸ்தானத்துல நீங்க இருக்க. உங்க வார்த்தையை மீறினா, 4 பேருடைய வார்த்தையை மீறின பாவம் எனக்கு வரும். நீங்க சொல்லியாச்சு, இப்பவே அழிக்கிறேன்னு கையில தாடகம் பாட்டயித்வா லப்தாஸ்மாதஸ்த்ரஜாலமோ கையில கோதண்டத்தை எடுத்தார். தாடகையை எப்படி அழிக்கிறார்கள் இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் தமிழ்நாட்டில் ஆரணி தச்சூர் ரோடில் அமைந்திருக்கக்கூடிய கொசப்பாளையத்தில் உள்ள கோதண்டராமர் வீர ஆஞ்சநேயர் திருக்கோயிலிலே ராமர், சீதை இவர் உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா